காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் கைலாசத்துலேருந்து சித்த புருஷர் பூலோகம் வந்து திருமூலருங்கிற பெயரோட அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சு இங்கே திருமந்திரம் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷத்தை லோகத்துக்கு கொடுத்துட்டு திருப்பி கைலாசம் போன அற்புத நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் அம்பாள் யார், அம்பாள் எங்கே இருக்கா, அம்பாளை சரணடைஞ்சால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், லலிதா சஹஸ்ரநாமம் என்ன சொல்கிறது, மகாபெரிவா அது சம்பந்தமாக சொன்ன சுவையாயும் நகைச்சுவையும் நிறைந்த ஒரு விஷயம், இதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பாள் முன்னிலையிலே சொன்னவர்கள் யார், இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் லோகத்தை படைத்து காத்து ரட்சிக்கிறதுக்காக பல ரூபங்களை எடுத்து பல காரியங்களை பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மகாபெரிவா பலமுறை சொல்லியிருக்கா. தெய்வம் ஏகம், ஒரே ஒரு பரமாத்மா தான். அந்த பரமாத்மா வந்து குணம் கிடையாது, நிர்குணம்னு பேர். அதுக்கு நிறம் கிடையாது, சுவை கிடையாது. ஆனால் எல்லாவும் மாறிக்க முடியும் அந்த பரமாத்மாவால். அந்த பரமாத்மா சலனம் கிடையாது, அசலம்னு பேர். அசலம்னா மலை. இப்போது சிவன் தான் பரமாத்மான்னு வச்சுட்டோன்னா அசலம்னா மலை. சிவனை அந்த மலையாக இருக்கக்கூடிய சிவனை தான் திருவண்ணாமலையில் எல்லோரும் கிரி பிரதட்சணம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பெரிய பவர் உண்டு இல்லையா? அதே மாதிரி திருக்கழிக்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலை வேதமே மலையாக இருக்குது, வேதமலை. அதுக்கு மேலே இருக்கிற இது சிவன் தான், வேதபுரீஸ்வரன்னு பேர். மகாபெரிவா அங்கே கிரி பிரதட்சணம் பண்ணிருக்கா. ஆக சிவம் தான் பரமாத்மான்னு எடுத்துட்டோம்னா அந்த பரமாத்மா கிட்டேருந்து வந்த மற்றொரு வடிவம் தான் அம்பாள்னு சொல்லலாம். அம்பாளும் பரமாத்மா தான். அம்பாள் எதுக்கு வந்தான்னா சலனமில்லாத தட்சிணாமூர்த்தியாக கண்மூடி உட்காண்டிருக்கிற அந்த ஈஸ்வரனை சலனப்படுத்தி லோகத்தில் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கோசரம், காரியங்கள்னால் இந்த ஸ்திதி சம்ஹாரம் அதெல்லாம் பண்ணுறதுக்கோசரம். அதாவது தமிழில் சொல்கிறோன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், அனுகிரகம்னு பேர். இந்த பஞ்சகிருத்தியம்னு சொல்கிறது சகஸ்ரநாமத்தில். இந்த பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறதுக்கோசரம் அம்பாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 5 தேவதைகளை 5 தெய்வங்களை அவளும் பரமாத்மானே சொல்லலாம் உருவாக்குறா. உருவாக்கி 5 டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்துகிறா அம்பாள். அந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காரியத்தை அவள் பண்ணணும்னு ஒப்படைச்சுட்றா அம்பாள். அப்படி ஒப்படைச்சிட்டு முதல் காரியம் பண்ணக்கூடியவரை கூப்பிட்டு கேட்குற அம்பாள், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அவர் சொல்கிறார், என் பேர் பிரம்மா, என்னுடைய தொழில் படைத்தல், நான் லோகத்தையே படைப்பேன், எல்லாத்தையும் படைக்க போகிறேன் அப்படின்றார். சரி, அடுத்தவர் விஷ்ணுவை கேட்குறார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. விஷ்ணுவார் என்ன சொல்கிறார், நான் காற்று ரட்சிப்பேன், எல்லாரையும் நான் காற்று ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். அடுத்தது ருத்ரனை கேட்குற அம்பாள், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. நான் சம்ஹாரமூர்த்தி, எல்லாத்தையும் நான் சம்ஹாரம் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறார். அடுத்தவரை கேட்கறதுக்கு முன்னே அவரே என் பேர் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். அம்பாளுக்கு அது கொஞ்சம் ஒரு சுருக்குன்னு படுறது. ஏன்னா ஈஸ்வரன்னா தலைவர், அவர் தான் லோகத்துக்கே தலைவர், தனக்கும் தலைவர். அவர் பரமாத்மா, அவர் தான் சிவம். ஆனால் இவர் மகேஸ்வரன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு யோஜனை பண்ணுறா. இருந்தாலும் மகேஸ்வரன் சொன்னாலும் இவர் பண்ண போகிறது ஒரு தொழில் தான், அதாவது மறைத்தல்னு பேர். மறைத்தல்னால் லோகத்தை துவைதமாகவே நம்ம பார்க்குறோம், அத்வைதமாக பார்க்குறதில்ல. பரமாத்மா கிட்டே இந்த ஜீவாத்மா தான் நம்ம, அதுவும் நமக்கு தெரியாது. இதுதான் மறைத்தல்னு பேருது. இந்த மறைத்தல் காரியத்தை பண்ணுறவர் இவர் ஒரு காரியம் தான் பண்ண போகிறார், பேர் அப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்தவரை கூப்பிட்டு அம்பாளே முன்ஜாகிரதையாக சொல்லிடுறா, உங்கள் பேர் சிவன் மட்டும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அவர் தான் அனுகிரக சக்தி, அனுகிரகம் பண்ண போகிறவர். அப்போது அவர் என்ன சொல்கிறார், என் பேர் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் அவர். இப்போ இந்த இடத்துல மகாபெரிவா ஒரு அழகான கதையை சொல்லுவார், வேடிக்கையான கதை. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான், பணக்காரன், வசதியானவன். அவனுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லி நல்ல ஒரு ஆளாக எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு அனுப்பிச்சி வை அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி அந்த நண்பர் ஒருத்தரை அனுப்பிச்சி வைக்கிறார்.
அந்த வேலையாள் இவர்கிட்ட வரார். இவர் பேர், இந்த செல்வந்தர் பேர் பெருமாள்னு பேர். இவர் பெருமாள் பக்தர். மூச்சுக்கு மூச்சு பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட இந்த வேலையாள் வந்து சேர்ந்தோம். இங்கே வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிங்களாம், உங்கள் நண்பர் அமுச்சு வச்சார் ஐயா, அதான் நான் வந்திருக்கேன், அப்படி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படி. அப்படியா, சந்தோஷம். நீ என்னென்ன வேலை செய்வே அப்படின்னு கேட்குறார். எல்லா வேலையும் செய்வேன் ஐயா, தோட்டம் துறவெல்லாம் பார்த்துப்பேன், செடி கொடிகள்லாம் வாடாமல் தண்ணீர் பாய்ச்சி பச்சை பச்சை பச்சைன்னு வச்சுப்பேன், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுப்பேன், உங்கள் துணிமணியெல்லாம் துவச்சி காய வச்சு மடித்து வைப்பேன், கடைக்கெல்லாம் போய் என்ன வாங்கிட்டு வர சொல்கிறீங்களோ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி சரி சந்தோஷம், உன் பேர் என்னன்னு கேட்குறேன். என் பேர் பெருமாளுங்கிறான். அவருக்கு அப்போ சங்கடமாக போச்சு. அவரோ பெருமாள் பக்தர், மூச்சுக்கு மூச்சு பெருமாளே பெருமாளேன்றவர். அப்படி பெருமாளே பெருமாளேன்னு சொல்லும்போது இவன் ஓடி வந்து நிற்பான், என்னான்னு கேட்பான். ஒவ்வொரு தடையும் எனக்கு பதில் சொல்லணும். அத்தோடு அவர் வயசில் பெரியவர், கோபத்தில் ஏதான 2 வார்த்தை சொல்லிவிட்டா அது பாவமாக போயிடும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், உனக்கு இந்த பெருமான்ற பேர் வேண்டாம், நீ இந்த பேரை மாற்றிக்கோ அப்படிங்கிற. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ அது முடியாதுங்க, இது எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர், இந்த பேரை மாற்றுறதுன்னா நாங்கள் கிராமத்தில் போய் எங்கள் குலதெய்வத்துக்கு பலி கொடுத்து பூஜாரிக்கிட்ட சொல்லி அவரை வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்புறம் தான் பேரை மாற்றணும், அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் ஐயா, அதனால் என் பேரை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணுறார், உனக்கு அவ்வளோதானே விஷயம், இந்த அப்படின்னு ஒரு பணத்தை கொடுக்குறார். இதை எடுத்து நீ நேரம் உங்கள் அம்மா அப்பா கொண்டு உன் கிராமத்துக்கு போய் பூஜாரிகிட்ட சொல்லி பூஜை போட்டு உன் பேரை மாற்றின்னு வந்து சேரு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்றார். அவன் போகிறான். 2 நாள் ஆச்சு, வரல. 3 நாள் ஆச்சு, வரல. என்ன இவன் போனான் காணுவேன்னு பார்க்குறாரு. 4 நாள் ஆச்சு, அப்பவும் வரல. 5 நாள் ஆச்சு, என்ன இவன் வர காணுவே போனவேன்னு பார்க்கும்போது 5ஆவது நாள் வந்துட்டோம். வந்த உடனே வா வா அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்கிறார். போனேன் ஊருக்கு, காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சது ஐயா, அம்மா அப்பா கூட்டின்னு ஊருக்கு போனேன், பூஜாரிகிட்ட சொன்னேன், அங்கே வந்து எல்லாருக்கும் பூஜை போட்டு சாப்பாடெல்லாம் போட்டோம், நல்லா எல்லாம் திருப்தியாக நடந்தது ஐயா அப்படின்னா. சரி, பேரை மாற்றி வச்சுட்டியா அப்படின்னு. பேரை மாற்றி வச்சுட்டேன் ஐயா அப்படின்னு. இப்போ என்ன உன் பேர் அப்படின்னு கேட்குறார். பெத்த பெருமாள் அப்படின்னா. பெருமாள் போய் பெத்த பெருமாள் வந்த கதை அப்படின்னு பெரியவா சிரிக்க சொல்லுவாள். இதை சொல்லிவிட்டு இங்கே அம்பாள் கேட்குறா இல்லையா, உங்கள் பேர் சிவன் மட்டும் இருக்க வேண்டாம், வேறு எதானே வச்சுங்கோ, நீ என்ன பேர் குழப்பம் வந்துட போகிறதுன்னு. அப்போ அந்த அனுகிரக சக்தி என்ன சொல்கிறார், என் பேர் சிவம் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா உங்கள் பேர் என்ன அம்பாள் கேட்டப்போ என் பேர் சதாசிவம் அப்படிங்கிறார். இதுக்கு தான் இந்த மகாபிரிவா இந்த கதையை சொல்லுவாள். இந்த பஞ்ச கிருத்தியம் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டு, இந்த 5 பேர் அம்பாள் உருவாக்கினான். இந்த 5 பேரை என்ன சொல்கிறது, பஞ்ச பிரம்மாசனஸ்ததான்னு சொல்கிறது. இந்த 5 பேரையுமே ஆசனம் வச்சுட்டு அதுக்கு மேலே அம்பாள் உட்காந்துருக்கா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறது. பஞ்ச பிரம்மாசனஸ்ததான்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன், அது மேலே மகேஸ்வரன், அதுக்கு மேலே அம்பாள்னு ஒரு இது சொல்லிருக்கு சகஸ்ரநாமத்தில். அதோடு அம்பாள் எங்கே இருக்காருன்னா சுமேரு மத்திய சிங்கஸ்தா, மேருமலை இருக்கு இல்லையா, அந்த மேருமலை உச்சியில் அம்பாள் இருக்கா. ஸ்ரீமன் நகர நாயகா, ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது அம்பாள் இருக்கக்கூடிய நகரத்தினுடைய பேர். அங்கே சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, சிந்தாமணிங்கிற கிரகம் அதுக்குள்ளே அம்பாள் உட்காந்துருக்கா. ஸ்ரீமாதா ஸ்ரீமகாராகினி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பஞ்ச பிரம்மத்தில் சிம்மாசனமாக வச்சுண்டு அவர் மேரு மலையில் ஸ்ரீபுரத்தில் அப்போது அம்பாள் சிந்தாமணி கிரகத்தில் இருக்கா. சிந்தாமணிங்கிறது ஒரு கல், அந்த கல் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துரும், என்ன கேட்டாலும் கொடுத்துரும், இத்தினூண்டு கல். ஆனால் அம்பாள் இருக்கிறதோ அந்த கிரகமே சிந்தாமணி கல்லினால் கட்டப்பட்ட கிரகம். அதனால் நம்ம என்ன கேட்டால் நமக்கு என்ன கிடைக்காது, அனைத்தையும் கொடுத்துருவா அம்பாள். அதனால தான் ஒரு வார்த்தை இருக்குது, அம்பிகையை சரணடைந்தால் அனைத்தும் பெறலாம் அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம எல்லோரும் அம்பாளை காமாட்சி லோகமாதா நீயே கதின்னு சரணடைஞ்சிட்டா நமக்கு என்ன தான் கிடைக்காது, கல்வி செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தும் தருவாள் அம்பாள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோரும் அம்பாளை சரணடைஞ்சு அனைத்து சௌகரியங்களையும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். சகஸ்ரநாமத்தை அம்பாள் முன்னால் பாராயணம் பண்ணது வசன்யாதி வாக்தேவதைகள். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் பார்ப்போம். பிரம்மோற்சவம் தொடர்றது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்க பல்லக்கு, ராத்திரி நாகவாகனம். 8ஆம் தேதி கார்த்தால முத்துச்சப்பரம், ராத்திரி தங்கக்கிளி. 9ஆம் தேதி கார்த்தால ரதாரோகணம்னு மரத்தேர், காமாட்சி அம்பாளுக்கு வெள்ளித்தேர் தங்கத்தேர் மரத்தேர் இருக்குது.
இந்த ரதாரோகணத்தில் அம்பாள் புறப்பட்டு சங்கரமடம் வாசலில் போய் அங்கேருந்தே தரிசனம் கொடுப்பா மக்களுக்கு. அப்போ கோவிலை சாத்திடுவோம், தரிசனம் கிடையாது. சாயந்தரம் அங்கே தூபதேவி நைவேத்தியம் முடிஞ்சு அம்பாள் வந்த பிறகு தான் கோவில் திறந்து தரிசனம். 10ஆம் தேதி கார்த்தால பத்திர பீடம், ராத்திரி குதிரை வாகனம். 11ஆம் தேதி கார்த்தால ஆள்மேல் பல்லக்கு, ராத்திரி வெள்ளித்தேர் மகாபிரிவாலால் பண்ணப்பட்டது. பெரிய விசேஷமான இது. அது 11ஆம் தேதி கார்த்தால சரபம், ராத்திரி கல்பகோத்தியானம். அன்றைக்கி தான் தீர்த்தவாரி யாகசாலை பூர்த்தியாகிறது. துவஜா அவரோகணம்னு கொடி இறக்கம். அன்றைக்கி மறுநாள் ராத்திரி காமகோட்டி விமானம் அப்படிங்கிறது உண்டு. வியாழக்கிழமையோட பிரம்மோற்சவம் பூர்த்தி. வெள்ளிக்கிழமை கார்த்தால அம்பாள் விஸ்வரூப தரிசனங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. அந்த விஸ்வரூப தரிசனத்தில் அம்பாள், மூலஸ்தான அம்பாள், உற்சவ அம்பாள், பள்ளியறை அம்பாள், பசுவுக்கு கன்றும் அத்தனையும் சேர்ந்து தரிசனம் பண்ணணும். 5லேருந்து 7 மணி வரை இந்த தரிசனம். அதை பண்ணால் நமக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா தேவர்களுக்கு அம்பாள் தரிசனம் கொடுத்தது. அது அப்படியே வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த பிரம்மோற்சவம் முடிவில் மக்களுக்கு தரிசனம் கொடுக்குற அம்பாள். அது ரொம்ப விசேஷமானது. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபிரிவா பாதாரவந்தங்களே சரணம். அரகர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய காமாட்சி.